எனக்கோ பசியா பசி அகோர பசி ஏற்பட்டு காட்டினை அலைந்தேன் கிழிந்தேன். மரம் செடி கல் பார்த்து உணவு வெளியிலே ராமயம் காட்டிலே ஒரே ஒரு மாமரம். அந்த மாமரமா சற்று வித்தியாசமாக தெரிந்தது. அது மட்டுமல்ல, அந்த மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி. அந்த மாங்கனி நிறமா நிறமா காட்சி. வேறு வழி இல்லை. ஏழை மரத்திலே பறித்தல் பழத்தை முடித்தவுடன் அந்த மரத்தில் சொந்தக்காரர்கள் தண்ணீர் போ அப்படிப்பட்ட மாமழம் தின்று வந்தாய் கொடியவனே. உலகத்திலே தீராத வியாதி 4448 வியாதியிலே மோசமான வியாதி, கொடுமையான வியாதி, கை கால் குறைந்து கூன் குறுகி நீ அறிவியப்பர் சாபம் என்றார். ஐயோ, இந்த நேரம் நாட்டு மக்கள் கல் எடுத்து விட்டார்களே, அதையுமே அரவணைத்தார். என் தாய் தானே விரட்டடிப்பார்களே. எனக்கு சாபம் அளித்தாரே மாமுனிவர், அவரிடம் சென்று சாபம் கேட்க வேண்டும். மாம்பழத்தை பறித்து தின்ற அந்த ரவிச்சந்திரனுக்கு சாபத்தை கொடுத்து விட்டேன். இப்போது இமயமலை சென்று ஈசனை கோரி கடும் பூஜை செய்து மீண்டும் வரத்தை பெற்று வருகின்றேன். புறப்படுகின்றேன். குறுக்கே வந்து மறைக்கிறாய். யார் என்று தெரியும்? மரியாதை யார் நீ? யார் நீ? என்ன உலகத்திலே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அரை மறந்தீங்கள். உலகத்திலே தினந்தோறும் என்ன நடக்கிறது உங்களுக்கு தெரியுமல்லவா? ஞானத்தால் உணர்ந்து பாருங்க. ஞானத்தால் பார்க்கின்றேன். ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம். ரவிச்சந்திரா, என்னுடைய மாம்பழத்தை பறித்து தின்று விட்டு மீண்டும் எதற்காக வந்து வழிமறைக்கிறாய்? என்னடா வேண்டும் உனக்கு? சாதாரண மாம்பழம் கொண்டு சாதாரண மாம்பழம் அது. உனக்கு வேண்டுமானால் அது சாதாரண மாம்பழமா இருக்கலாம். ஆனால்
என்னுடைய 12 வருட தலாபலத்திற்கான மருந்து அது ஒன்றுதான். அதை பறித்து நீ தின்றதால் நான் கொடுத்தேன் இந்த சாகின்ற உடலுக்கு எத்தனை அழகு, எத்தனை பூதை வெளியே சுடுகாடு அது உனக்கும் எனக்கும் பொது வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு அது உனக்கும் எனக்கும் பொது வீடு. சாமி யாருக்கும் சொந்தமில்லை என் வீடு. சாமி 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 வீட்டுக்கு போக எத்தனை பாடு, வீட்டுக்கு போக எத்தனை பாடு, ஊருக்கு வெளியே சுடுகாடு அது உனக்கும் எனக்கும் பொது வீடு. சாமி 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 நீயும் கொடி கட்டி வாழ்ந்தாலும் நீ ஓட்டை ஏந்தி திரிந்தாலும் எங்கிருந்து வரும்? என்ன ஒரு நாளைக்கு நீ நானும் ஆ. கண்டிப்பாக ஆ. கடவுள் சாட்சியாக போக வேண்டுமே. சுடுகாடு. சுடுகாட்டுக்கு ஜாக்கி நடுவுல போட்டு போறான் பைத்தியா வைரோ போட்டு 4 ஜாடி தான் 4 மணி மாத்திரம் அச்சியா எப்படி துவாங்க அடே சாகுவரை இப்படிதான் இருக்க வேண்டும் நீ. என்ன என் தாய் தந்தையருக்கு நான் ஒருவன் தான் வாரிசு. அவன் இறந்த பின்னால் அவர்கள் ஏமாற்றம் செய்ய என்ன தொழில் யாரும் அது மட்டுமில்லை, என் நாட்டிற்கு வாரிசு நான் மட்டும்தான். வியாதம் செய்த பிழையை டேய், போடா எட்ட மடையா, தெரியாமல் செய்த பிழையா, உனக்கு மன்னிப்பே கிடையாது. தாங்கள் காலை படுத்த மன்றாடி கேட்டுக்கொள்ளேன். அடே சற்று நேரம் பொறு, யோசித்து பார்க்கின்றேன். ஓம் நமச்சிவாயம். அடே ரவிச்சந்திரா, என்ன? உன் தந்தைக்கு பிறகு இந்நாட்டை ஆள நீ ஒருவன் தான் இருக்கின்றாய். ஆமாம் சாமி. ஆமாம் ஆமாம், என்ன சோப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்க நானே. ஆமாம். மாட்டியா? டேய், 34 அடி அடிச்சிருக்கேன். என்னைக்கா? அடே, ஆமாம். சரி.
ஏன்டா போயா பத்தியா ஓ, யாரு மேல நாத்தடிக்குது? பாவமா இருக்கிற காசு எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவர் மேல நாத்தடிக்குது. அடையா சீ ஒழுவி நம்ம சில்லற மாதிரி சொல்ற மாதிரி ஆளுக்கு அடே இந்த சாபம் நீங்க வேண்டும் என்றால் முதலில் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். டேய், என்ன சொல்ற? என்ன சொல்ற? அடையா என்னடா இது? அப்படின்னா என்ன? நிறுத்து. சுவாமி நீங்கள் கூறுவதை முந்தின வேடிக்கை ஏன்? பேச்சை கட்டால் நாட்டு மக்கள் அனைவரும் நினைப்பார்கள் சாமி. அடே மடையா, இந்த உருவத்தில் எனக்கு திருமணமா நன்றாக இருக்க மாறுவதற்கே அந்த குறை இந்த குறை பெண் தர மாட்டாங்க. எனக்கு யார் தான் பெண் தருவாங்க? டேய் டேய் அறிவற்றவனே, நீ யார்? இந்நாட்டின் இளவரசன். உன் தந்தை யார்? இந்நாட்டின் பேரரசர் அல்லவா? ஆகையால் உலகெங்கும் பறைசாற்றி என்னவென்று தெரியுமா? யார் ஒருவர் உனக்கு பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ராஜ்யத்தில் பாதி நாடு தருவதாகவும் 10,000 பொற்காசு தருவதாகவும் உலகெங்கும் பறைசாற்று. யாராவது பொன் பொருளுக்கு ஆசைப்பட்டு நிச்சயம் உனக்கு பெண் கொடுப்பார்கள். பின்னர் மனமும் முடிந்துவிடும். என்ன? நான் மனசு அந்த பெண் என்ன குணாசாய் இருக்க வேண்டும்? 30 லட்சம் பொருள் இருக்க வேண்டும். ஒரு நாட்டு மன்னருக்கு தாய்க்கு தலைமகளாக டேய் இருக்க டேய் வேண்டும். கம்முடா உலகம் போற்று உத்தமையா இருக்க வேண்டும். கற்பு சிறந்தவளாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டு அவளை அழைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அந்த முத்துமாரியம்மன் ஆலயம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று அந்த அம்மனை நீயும் உன் துணையாலும் வழிபட்டு வந்தால் நிச்சயம் சாப விமோசனம் கிடைக்கும். வருகின்றேன்.